இங்க நம்ம ஹீரோக்கு பொண்ணு பார்க்க அவங்க அம்மாவும், அக்காவும் ஒரு இடத்துக்கு வர சொல்லுவாங்க. ஆக்சுவலா 33 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாத நம்ம ஹீரோயின் தான் பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. பட் ஹீரோயின பார்த்ததுமே ஹீரோ தனியா கூப்பிட்டு பேசுறான். எனக்கு 40 வயசு ஆகுது. இதுவரைக்கும் எங்க வீட்ல நெறைய கடன் இருந்துச்சு. அதனால தான் நான் இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிக்காம இருந்தேன். சோ உங்களுக்கு என்ன பிடிக்காம போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த விஷயத்த அவங்க கிட்ட நேரா சொல்லாதீங்க. எங்க குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ சொன்னதை யோசிச்சுட்டே அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே ஹீரோ வேலை செய்யற இடத்துக்கு வந்து தனியா பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட நீங்களும் நானும் குடும்பத்துக்காக மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு நெறைய கடன் பிரச்சனை இருக்கு. சோ நான் இந்த வேலையை எப்பவுமே விட மாட்டேன்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கறாங்க. இவரும் அதெல்லாம் ஓகே தான். எதுக்காக இதெல்லாம் கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் அவங்க வேலை செய்யற பையன் வந்து அவங்களுக்கு கல்யாணத்துல ஓகேவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ரொம்பவும் சந்தோஷமா குதிக்க ஆரம்பிச்சிடறாரு. தென் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு வேலை செய்யற கம்பெனி வந்து பாஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டதுமே இவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு 2 மாசம் லண்டன் போறதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அதை தான் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுறாரு. இவங்க வீட்டுல கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா ஹீரோக்கு இந்த பொண்ணுக்கு இந்த வேலை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சோ 40 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டேன். இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ண மாட்டானு சொல்லிட்டு பேண்ட் செட்லாம் வச்சு தடபடலாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்ப ஹீரோயின் டீம் லண்டன்ல போய் இறங்குறாங்க. அங்க மீல்சிங்னு ஒருத்தர் வராரு. அவர் டிரைவர் நினைச்சுக்கிட்டு எல்லா வேலையும் வாங்குறாங்க. ஆனா இவங்க எந்த வேலையும் வாங்காம கரெக்டா தான் நடந்துக்கிறாங்க. தென் இவங்க எல்லாருமே ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அந்த ப்ராஜெக்ட்டுக்காக மீட்டிங் போறாங்க. அப்பதான் தெரியுது அந்த மீல்சிங் அந்த ப்ராஜெக்ட்டோட ஹெட்னு. இப்ப அதை பார்த்த ஹீரோயின் அவங்க டீம் மெம்பர்ஸ் இப்படி பண்ணதுக்காக ரொம்பவும் சாரி சொல்றாங்க. ஆனா அவங்க டீம் மெம்பர்ஸ் தான் அப்படி பண்ணாங்க. நீங்க அப்படி பண்ணலன்னு சொல்லி இவருமே கேஷுவலா எடுத்துக்கிறாரு. அண்ட் ஒரு பார்ட்டிக்காக இவங்க எல்லாருமே போறாங்க. ஃப்ரீயா கொடுத்ததால எல்லாருமே சரக்கு அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஹீரோயின் அந்த மீல்சிங்க சரக்கு அடிக்காம விட்டுறாங்க. அப்பதான் அங்க ஜோயான்றாங்க மீல்சிங் கூட லிவிங் டுகெதர்ல இருக்கிறதா இவங்களுக்கு தெரிய வருது. அண்ட் மீல்சிங்கும் ஹீரோயினும் குடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வெளியே போயிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு பேசிட்டே போறாங்க. அப்பதான் இவர் ஜோயாவும் நான் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க 2 பேருமே மேரேஜ்லாம் பண்ணிக்க மாட்டோம். எப்ப பிரியணும்னு தோணுதோ அப்ப பிரிஞ்சு போய் இதெல்லாம் இங்க சகஜன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே இவங்க ஷாக் ஆகுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே ஒரு ரேஸ் காம்படிஷன்லாம் வருது. இந்த பொண்ணுமே கேஷுவலா கலந்துக்கிறா. ஆனா அதுல வின் பண்றா. சோ ஹீரோயின் குள்ளேயும் இவ்வளவு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அப்பதான் இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது. அதனால பீர்லாம் குடிக்க சொல்றாங்க. இவங்களுமே ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறாங்க. அதை குடிச்சதுமே இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அண்ட் ஒரு மீட்டிங்ல மீல்சிங் ஹீரோயினை ரொம்பவும் பெருமைப்படுத்தி பேசுறாங்க. அதனால ஸ்பீச்சும் கொடுக்க சொல்றாங்க. இவங்களும் போய் கொடுக்குறாங்க. சோ இவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. தென் இவங்க எல்லாருமே ஒரு பீச் போறாங்க. அங்க பீச் ட்ரெஸ்லாம் போட சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு பழக்கையில சொல்றாங்க. இவங்க எல்லாருமே கேஷுவலா எடுத்துப்பாங்க. ஒண்ணு கவலை இல்ல போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோயினும் போட்டுக்கறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கப்பிள்ஸ் போட்டோ எடுக்கும்போது இவங்க பின்னாடி இவங்க போட்டோ விழுந்துருது. தென் சார்ஜர் இல்லன்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினுமே என்னோட ரூம்ல இருக்குன்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் ஆகி ஒன்னாவே இருந்துறாங்க. பட் அதே டைம்ல ஊர்ல ஹீரோ இந்த கல்யாணம் ஏற்பாடுலாம் தடபடலாம் தனியால ரொம்பவும் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்காரு.